மையமாக கொண்ட உங்கள் தேசிய செய்திகளாகும். நேரடி ஒளிபரப்புக்கு STS TV PSS அகப்பக்கத்தை நாடவும். இது உங்கள் தினசரி செய்திகளாகும். முக்கிய தேசிய செய்திகள். மலேசிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று ஜொகூர் மாநிலத்தில் நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டை திறந்து வைக்க உள்ளார். இந்த மாநாட்டில் 15 நாடுகளை சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றனர். மலேசியாவில் பணவீக்கம் குறைந்துள்ளதாக மத்திய வங்கி பேங்க் நகரா மலேசியா அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கு பணவீக்க விகிதம் 2.1% குறைந்துள்ளது. உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருள் விலை தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடரும் என நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கல்வி செய்திகள். குடியரசுத் தலைவரால் புதிய கல்விக் கொள்கை 2025 முதல் 2030 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மூலம் தேசிய பாடத்திட்டத்தில் சகாச கற்றல், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் மற்றும் தொழில்நுட்ப கற்றலுக்கு UPSR தேர்வு முற்றிலும் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பள்ளிகளில் நடைமுறையில் உள்ள தக்சீரத் பீலி டச்சா